Hi friends, good evening to all. இந்த வீடியோ பதிவில் யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாமுக்கான அதாவது வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பாக வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000+ வேக்கன்சி வந்து அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் என்ன அப்படின்னா ஒரு 1000 வேக்கன்சி வந்து இன்னும் வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது வேக்கன்சி இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களோட இந்த ஃபைனல் ரிவிஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த 2024 உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து டேட் வந்து February 4 வந்து இந்த எக்ஸாம் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த பிஆர்டி இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஏன்னா படிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு 1 month டைம் இருக்குது. இந்த 1 month பார்க்கும்போது நிறைய பேர் என்ன அப்படின்னா அதாவது எல்லாமே படிச்சிருப்பாங்க. January 7 எக்ஸாம் வச்சா நான் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ 1 month டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால பட் அவங்க அந்த இப்போ January 7 எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணிடும் அப்படிங்க இருக்கிறவங்க இன்னும் டபுள் மடங்கு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் ஹையஸ்ட் மார்க் எடுத்து போஸ்டிங் அப்படிங்கிறத வந்து வாங்க முடியும். ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு 50% படித்தவங்க எல்லாருமே அந்த உங்களோட காம்படிஷனுக்கு வந்து வந்துடுவாங்க. ஏன்னா 1 month டைம் இருக்கனால இன்னும் அவங்க வந்து நல்லா எஃபர்ட் போட்டு படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு 100% நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு படித்தா மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே நல்லா எஃபர்ட் போட்டு ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் தான் நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதாவது எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போனால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ 1 month நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதாவது 10 days இருந்தால் போதும், இல்லை 1 week கொடுத்தா கூட போதும் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அவங்க 1 month கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டோட நம்ம வந்து ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். பட் அதுக்காக தான் நம்ம அகாடமியில் வந்து ஃபைனல் ரிவிஷன், அதாவது முழு மாதிரி தேர்வு, ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து January 4 வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 டெஸ்ட் இருக்கும். இந்த 7 டெஸ்ட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180 கொஷின்ஸ் இருக்கும். எவ்வரி டெஸ்ட்லேயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஸ்கோர் பேப்பரில் 150க்கு 150 எடுத்தாலும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் மினிமம் மார்க், அதாவது குவாலிஃபைடு ஆகலை அப்படின்னா உங்களோட ஸ்கோர் பேப்பரை வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. இவ்வளோ நாள் நம்ம படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிங்க. அதுக்காக தான் நம்ம மார்க் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஆர்பி போர்டில் எப்படி February 4 வந்து 4 கொஷின் பேப்பர் இருக்குமோ அதே ஃபேஸ் பண்ணி தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து 30 கொஷின்ஸ், உங்களோட மேஜர் பேப்பரில் 150 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 கொஷின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தேர்வில் 7 மாதிரி தேர்வில் நீங்கள் அதாவது மேக்ஸிமம் 120+ மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட நீங்கள் February 4 எக்ஸாம் எழுத போகலாம். பட் அதே ஃபார்மெட்டில் தான், அதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷனில் அந்த டிஆர்பி போர்டில் எப்படி கொஷின்ஸ் இருக்குமோ அதே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முழு மாதிரி தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பாற்றாக இருக்கும். வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ஃபைனல் ரிவிஷன் மாடல் கொஷின் பேங்க், அதாவது என்ன அப்படின்னா ஃபைனல் ரிவிஷன் கொஷின் பேங்க் வந்து PDF வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மார்க் டெஸ்ட்டில் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டுடே 31/12/2023 தான் லாஸ்ட் டேட். பில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த மே மந்த் வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இன்னும் ஒரு எக்ஸாம் வச்சு அவங்க இப்போ போஸ்டிங் போடணும், அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட வேக்கன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் இன்னும் ஒரு 1000 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 4000 சம்திங் வேக்கன்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த சிவிக்கு முன்னால் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும், இல்லைனா அதுக்கு முன்னாலேயே இருக்கும். பட் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு 4000 வேக்கன்சி வந்து 4000 கிட்ட வேக்கன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்.
அதில் எந்தவித மாற்றமே இருக்காது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது வேக்கன்சி வந்து அதாவது கம்மியாக தான் இருக்குது, நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னும் டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க. பட் அவங்களுக்காக தான் ஒரு இம்பார்ட்டண்டாக நம்ம சொல்கிறோம், வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குன்னு அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து அதாவது இந்த எக்ஸாம் தான் அப்படின்னு இல்லை, அதாவது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி தான், வேக்கன்சி வந்து அதிகமாக இருந்தால் தான் என்னால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே படிக்கிறீங்க. அது ஒரு தவறான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஒரு வேக்கன்சி இருந்தாலும் நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி, அது ஜென்ரல் டேர்னில் வரணும். அதுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும், அதாவது காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, காம்படிஷன் இவ்வளோ, அதாவது ஒரே ஒரு போஸ்டிங் வந்து ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10,000க்கு உள்ளே நம்ம எப்படி வர முடியும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம வர முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்கணுமே தவிர, வேக்கன்சி வந்து ஒரு 10,000 வேக்கன்சி இருந்தால் தான் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு தவறான உங்களோட மைண்ட் செட்டு. அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியாது. நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் டேர்ன். இந்த மைண்ட் செட்டில் இருந்து படித்தா மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ தன்னம்பிக்கையோட நான் ஜென்ரல் டேர்னில் போஸ்டிங் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதாவது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. கம்பல்சரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த டைமில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நான் இப்போ கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா என்னால் போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு எக்ஸாம் முடிஞ்சு சிவி அந்த டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்னும் உங்களுக்கு 1 மந்த் டைம் இருக்குது. இந்த 1 மந்தில் எவ்வளோ உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுது. அப்போது இன்னும் மார்க் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணணும், என்னென்ன பார்ட்டெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், என்னென்ன பார்ட் வந்து நம்ம இன்னும் வந்து படிக்காமல் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது சுய மதிப்பீடு, உங்களுக்குள்ளேயே நீங்கள் சுய மதிப்பீடு செஞ்சு நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டால், ஏன்னா இப்போ 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பட் இன்னும் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக படித்தா மட்டும்தான் 2024 நீங்கள் நினச்சபடி ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது நிச்சயம் சாத்தியமாகும். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இந்த டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் அந்த உங்களோட ஸ்பீடு ஃபைனல் ரிவிஷனில் வந்து நல்லா ஸ்பீடாக படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். எந்தவித நெகட்டிவ் தாட், அதாவது ஃபெஸ்டிவல் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அதை எல்லாமே இந்த 1 மந்த்து தூக்கி போட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு 2024 ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட நம்ம வேறு எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அதெல்லாம் நம்மளை தேடி வரும். அப்புறம் வந்து நம்ம எல்லாமே நம்ம வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் இந்த டைமில் இந்த 1 மந்தில் மட்டும் எந்தவித நெகட்டிவ் தாட்டுமே எந்தவித ஒரியுமே இல்லாமல் நீங்கள் ஹாப்பியான மூமெண்ட்டோட 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இதுக்கப்புறமும் நீங்கள் அதாவது இன்னும் ஒரு 15 டேஸ் போனதுக்கப்புறம் அது என்னால் படிக்கல, இன்னும் கொஞ்சம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தயவுசெய்து அந்த ஒரு மென்டாலிட்டியே தூக்கி போட்டுருங்க. பட் இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ். அந்த 2024 உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயராக, அதாவது போஸ்டிங், அதாவது 2024 நான் போஸ்டிங் வாங்குவேன். அதாவது இப்போ டுமாரோ வந்து, அதாவது நாளைக்கு வந்து நியூ இயர் 2024. பட் அப்படி இருக்கும்போது அந்த 2024 முடிகிறதுக்குள்ளே அதாவது நான் வந்து போஸ்டிங்கில் கண்டிப்பாக இருப்பேன். அந்த 2024 தான் என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இயர் அப்படின்னா அந்த 2024 தான் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு கண்டிப்பாக நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏதோ ஒரு தன்னம்பிக்கையோட, அதாவது வெற்றியின் இலக்கை நோக்கி எந்தவித நெகட்டிவ் தாட் எந்தவித ஒரி இருந்தாலும் தூக்கி போட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ நாட்கள் வந்து நம்ம வந்து நாட்கள் வந்து
வேஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இனிதான் நமக்கு இருக்கிறது வந்து இந்த லாஸ்ட் 1 மந்த் தான் இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் முன்னாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஒரு 6 மந்த்துக்கு முன்னாலேயே படிங்க நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். நியமன தேர்வு வராது அப்படிங்கிற மாதிரி ஸோ நெகட்டிவ் தாட்லேயே இருந்துட்டீங்க. பட் ஸோ அதை பற்றி நம்ம இழந்ததை நினச்சி நம்ம இப்போ ஃபீல் பண்ணோம் அப்படின்னா எது நடக்க போகிறதில்ல. இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பயனுள்ள நாட்களாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும். 2024 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இயராக வந்து உங்களுக்கு அமையணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வெற்றியின் இலக்கை நோக்கி தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வெற்றியின் இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து அதுக்கான ஸோ முயற்சியில் ஈடுபட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதாவது கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயமே நமக்கு வந்து ஸோ கிடைக்காது. ஏன்னா ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு அதிலிருந்து ஒரு ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 100% நீங்கள் எஃபர்ட் போட்டு படிங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது 100% பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க. உங்களுக்கு இன்னும் நாட்கள் வந்து 1 மந்த் இருக்குது. எவ்வளவோ நம்ம படிக்கலாம். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அதை நீங்கள் வந்து ஸோ பிளான் பண்ணி படிங்க. ஏன்னா இந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் அந்த இடத்துல இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் வரவே வராதா அப்படின்னு யோசிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும், இல்லை வராமல் கூட போகலாம். ஆனால் இந்த டைம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இனிமேல் வந்து வருமா வராதா அப்படிங்கிறலாம் ஒரு நெக்ஸ்ட்டு. இந்த டைம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆகும். ஸோ தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.